மீனவன் வளரி பாண்டி இந்த இப்போ வந்து செடி பாசுக்குள்ளே போட்டு கட்டி வச்சுட்டு போனோம். இந்த எதை கெண்டை அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன இருக்குண்டு. ஏடா கெண்டையா? உள்ளே நிற்கிதா? கொடியை உள்ளே இழுத்துக்கு போயிடும் நண்பர்களே. இந்த பொறுமையாக தான் பார்த்து எடுக்க முடியும். இருக்கா இல்லையான்னு தெரில, ஆனால் நரம் டைட்டில் இருக்குது. ஃபைட்ரு பார்த்து கையை வர்றா. இந்த பாருங்க எங்கே கொண்டு போகுதுன்னு. அதாவது இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து நம்ம வந்து இந்த கேப்பான இடங்களாக பார்த்து பால் செட்டை இறக்கி விடணும். இந்த இழுத்துக்கிட்டு போதா? அப்படி தூக்காத, பொறுமையாக பிடிச்சி போ. கெண்டை இருக்கா என்னன்னு தெரில, ஆனால் பார்ப்போம். ரகல வேலையிலே ஏ ரசனி வாடையிலே இளமீனி சுடருது. பெருசா சின்னாலே அப்படியே மடியில் ஏத்துறா. அப்படியே சின்னவனை சைஸா பாரு. பெருசு நம்ம காய்ச்ச நீயோ ஏற்ற உனக்கு திறமை இருக்கா? திறமை இல்லையா? நீ ஆம்பளையாண்ணா இப்படி நான் ஏற்றுருவேன். வேட்டி எப்படி வேட்டியை கட்டு? ஓகேவா? வேட்டியை கட்டு. ஆம்பளை மாதிரி நறுக்குன்னு கட்டி நறுக்குன்னு தூக்குனேன். வளரி பாண்டிண்டா சும்மாவா வீசி விட்டால் ரிட்டன் வரணும். வளரியை வேட்டியை நல்லா கோர்த்து நறுக்குன்னு கொடுத்து தூக்கணும். வேட்டி அந்த வேட்டியை டைட்டாக கட்டிக்க. கட்டு, டைட்டாக கட்டு வேட்டியை. இதுக்கு ஆள் வேறு வரணுமா? ஒரு மீனை வெளியே ஏற்றுறதுக்கு ஊருக்கே கற்றுக் கொடுத்துக்கிறீங்க, உலகத்துக்கே கற்றுக் கொடுத்துக்கிறீங்க. மீனை எப்படி பிடிக்கணும்ட்டு ஆளை வர சொல்லுவோமா அப்படின்ற. இந்த கையிலே கீழே மடித்து கொடு. கையிலே கீழே அப்படி உள்ளே விடு. பொறுமையாக ஏற்று, பொறுமையாக ஏற்று. உள்ளே மடித்து விடு. பொறுமையாக உள்ள இந்த லூஸ் விடவா. அவசரம் நீ படாத, பொறுமையாக ஏற்று. பெரிய ஏண்டாண்டா அவசரம் இல்லாமல் தான் ஏற்றணும். ஆமாம், பொறுமையாக ஏற்று. அப்படியே சைஸ் எடுத்துக்கிட்டு மடிக்குள்ளே போட்டு அப்படியே தூக்கு. பொறுமையாடா. நீ ஏற்றிருவியா? யார்? எனக்கே டவுட்டாக இருக்குது. நீ ஒரு சோம்பேறி பேய. எதை எப்படி ஏற்றணும்னு நுணுக்கமாக இப்போ கற்றுக் கொடுத்து தான் இருக்கேன் ஒவ்வொன்று. என்னடா பொறுமையாடுறா. இழுக்குதுடா. குளன்றதுனால பொறுமையாக எடுக்கலாம்டா. வெட்ட வெளிண்டா தான் இழுக்கான். வேட்டியை நல்லா மடித்து பையாக கொடுத்து ஏற்றி உள்ளே ஏற்று. ஏற்றும் போது குஞ்சு பத்திரமாடா. அது பாட்டுக்கு நறுக்குன்னு சொறி விட்டுருச்சுன்னு வச்சுக்க, கொண்டு போய் அப்புறம் ஆஸ்பத்திரியில் ஓட்டுருவாங்க. ஆமாம், எடுத்து ஒட்ட வைக்கவும் முடியாது. மொத்தமாக நாராக கிழிச்சு விட்டுரும். அது பார்த்துக்க, பத்திரமா பார்த்து எடு. என்னடா ஒரு 1.5 கிலோ வருமா? என்ன கெண்டைய தடையை பார்த்து இல்லையா? 2 கிலோ 3 கிலோக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். 2 கிலோவுக்கு குறையாதுன்னு நினைக்கிறேன். பையா ஏற்றுறா. ஏற்றிட்டியா? 1.5 கிலோ 2 கிலோ இருக்கு. அப்படியே வேட்டியை தூக்கிக்காமி. அப்படியே வேட்டியோட 2 கிலோ குறையாது. பாருங்கள் நண்பர்களே, வேட்டியை இப்படி மடித்து இப்படி தூக்கி காமிடாண்டே. அப்படி காமி. கழுகு கட்டால் குட்டி சவரன்றது மாதிரி பொங்கல்லாம் வச்சு நான் வீடியோ பண்ணுறதுக்குள்ள நான் தான் வந்து குடிச்சாங்கண்ணே. பாருங்கள் நண்பர்களே, 2 கிலோ வரும்ப்பா. 2 கிலோ இருக்கேன். ஆமாம், நல்ல தங்க கலரில் இருக்காப்புல. ஒரு பெரியாள் முல்லை சைஸ் எடுத்துக்க. முல்லை சைஸ் ஆடு. வேப்டியில் அடித்து விட்றாமல். அதோடு அப்புறம் வாடகைக்கு கிடைச்சாலும் கிடைக்காது மேப்டி. அது பத்திரம். இந்த பெரியாள் இப்போ வந்து மீன் பிடிக்க போனாங்களாம் குஞ்சில் அடித்து பிடிச்சாமட்டு பெரிய பஞ்சாயத்து ஆகியிருக்கேன். பொறுமையாடுறா.
வாயில் கடிச்சிக்கிடா வேட்டியை. வேட்டிக்குள்ளே மாட்டிக்கிற முடியாதான்டா. ஒரு நிமிஷம் இதை மீனை பிடிச்சிக்கிறேன். அதை மட்டும் எடுத்து சட்டை மட்டும் எடுத்துரு. சட்டை நான் எப்படி எடுக்குது? செல்லு ஒரு பக்கம் கையில் வச்சுருக்கேன். ஏலே வேட்டியை மடித்து வாயில் கடிச்சிக்கிடா. வேட்டியை மடித்து வாயில் கட்டிடா. அப்படி கட்டுறா. அப்படி அப்படி கட்டுறா. அது அந்த பக்கமும் கட்டியா வேட்டியை. வேட்டியில் பிடிச்சாலே வராது. வருவே எப்படி பிடிச்சிக்கிட்டு முள் குடுக்க இருக்கும். இவரு வரவா? வேறு வழி இல்லை. நீ இரு, நான் வரேன். செல்ல அமைத்திட்டீங்களா? எந்த அவன் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே பொண்ணு. அமைத்திரு சாரி.